மை வாய்ஸ், இது உங்கள் யூடியூப் சேனல். வாங்க இப்ப கதைக்குள்ள போகலாம். ஹாய் வியூவர்ஸ், நம்முடைய இந்த வாழ்க்கையில நம்ம ஒவ்வொரு நாளும் பலவிதமான நண்பர்களை சந்திக்கிறோம். நண்பர்கள் இல்லாத மனிதர்களே இல்லை. அதே போல இந்த கதையில வர சிறுவனுக்கு ஒரு நண்பன் கிடைக்கிறான். அந்த நண்பன் யாருன்னு நீங்களே பாருங்க. ஒரு அழகான மரம். அந்த மரத்துல ஒரு சிறுவன் தினமும் மாடி பாடி விளையாடி விட்டு போவான். அவனை பார்த்தாலே அந்த மரத்திற்கு ஆனந்தமாக இருக்கும். நாளடைவில் அந்த மரமும் சிறுவனும் சிறந்த நண்பர்களாக மாறினார்கள். திடீரென்று ஒரு நாள் அந்த சிறுவன் வரவே இல்லை. மரமும் அவனை எதிர்பார்த்து காத்திருந்தது. சில நாள் கழித்து அந்த சிறுவன் வந்தான். அந்த மரம் சந்தோஷத்துடன் அவனை பார்த்து, ஏன் நண்பா, இவ்வளவு நாள் வரவில்லை, உனக்கு என்ன பிரச்சனை என்று கேட்டது. அதற்கு அந்த சிறுவன், என் நண்பர்கள் எல்லோரும் அழகழகாய் பொம்மைகள் வைத்திருக்கிறார்கள், ஆனால் என்னிடம் மட்டும் ஒன்றுமே இல்லை என்றான் அந்த சிறுவன். அதற்கு அந்த மரம், கவலைப்படாதே, இந்த மரத்தில் உள்ள பழங்களை எடுத்து சென்று கடையில் விற்று பொம்மைகள் வாங்கிக்கொள். ஆனால் என்னை சந்திக்காமல் மட்டும் இருக்காதே, என்னை தினமும் சந்திக்கவா என்றது. அவனும் மகிழ்ச்சியுடன் பழங்களை பறித்து சென்றான். மறுபடியும் அவன் வரவே இல்லை. மரம் அவனுக்காக ஏங்கியது. சில வருடம் கழித்து ஒரு நாள் வந்தான். அவன் முகத்தில் கவலை தெரிந்தது. இப்போது அவன் வளர்ந்திருந்தான். அவனை பார்த்ததும் மரத்திற்கு ஏக சந்தோஷம். வா என்னிடம் வந்து என் கிளைகளில் ஏறி விளையாடு என்றது. அதற்கு அவன், இல்லை, இப்போது நான் சிறுவன் இல்லை, வளர்ந்து விட்டேன் என்றான் அந்த சிறுவன். அவன் கவலையாக இருப்பதை அறிந்த அந்த மரம், மீண்டும் உனக்கு என்ன கவலை என்றது. அதற்கு அவன், நாங்கள் வசிக்க சொந்தமாக நல்ல வீடு இல்லை, வீடு வாங்க என்னிடம் பணம் இல்லை என்றான் அவன். உடனே அந்த மரம் சொன்னது, பரவாயில்லை, உனக்கு கொடுக்க என்னிடம் பணம் காசு இல்லை, ஆனால் அதற்கு பதில் என்னுடைய கிளைகளை வெட்டி எடுத்து செல், அதில் ஒரு வீடு கட்டிக்கொள் என்றது. அவனும் கோடாரியால் கிளைகளை வெட்டத் தொடங்கினான். அதற்கு அந்த மரம், இப்படி ஒரேடியாக என்னை பார்க்காமல் இருக்காதே, முடிந்தவரை வருடம் ஒரு முறையாவது வந்து பார்த்து செல் என்றது. வேண்டிய கிளைகளை வெட்டி எடுத்து சென்றான். அதற்கு பின் பல வருடங்கள் வரவே இல்லை. அவன் வருவான் வருவான் என்று மரமும் நித்தமும் காத்திருந்தது. பல வருடங்கள் கழித்து பார்க்க வந்தான். மரம் அவனை பார்த்து மீண்டும் மகிழ்ச்சியடைந்தது. ஆனால் அவன் எப்போதும் போல் சோகமாகவே இருந்தான். அதற்கு அந்த மரம், ஏன் இப்படி இருக்கிறாய் என்று கேட்டது. அதற்கு அவன் கூறினான், என் மீன்பிடி படகு உடைந்து விட்டது. படகு இல்லாததால் மீன் பிடிக்க முடியவில்லை, அதனால் வருமானம் இல்லை, நாங்கள் மிகவும் கஷ்டப்படுகிறோம் என்றான். அதற்கு அந்த மரம் துடித்து போனது. நான் இருக்கிறேன், என்னுடைய முழு மரத்தையும் வெட்டி எடுத்துக்கொள், இதை வைத்து நீ பெரிய படகை கட்டிக்கொள் என்றது. அவன் அடிமரத்தை வெட்டும்போது அதற்கு அந்த மரம், மறக்காதே, வருடம் ஒரு முறை இல்லையானாலும் எப்போதாவது என்னை பார்க்கவா என்றது. ஆனால் அவன் வரவே இல்லை. மரத்திற்கு நம்பிக்கை மெல்ல மெல்ல மறைய ஆரம்பித்தது. அப்போது அவன் வந்தான். தலையெல்லாம் நரைத்து கூன் விழுந்து மிகவும் வயதான தோற்றத்துடன் அவன் வந்தான். அவனை பார்த்து மரத்திற்கு அழுகையே வந்துவிட்டது. அப்போது அந்த மரம் சொன்னது, உனக்கு கொடுக்க என்னிடம் பழங்கள் இல்லை, கிளைகள் இல்லை, அடிமரமும் இல்லை, உனக்கு கொடுக்க என்னிடம் ஒன்றுமே இல்லையே என வருந்தியது. அதற்கு அவன் சொன்னான், நீ பழங்கள் கொடுத்தாலும் அதை கடிக்க எனக்கு பற்கள் இல்லை, வீடு கட்டவும் படகு செய்யவும் என்னிடம் சக்தி இல்லை, நான் அனைத்து இன்பங்களையும் அனுபவித்து விட்டேன், எனக்கு இப்போது தேவைப்படுவது எல்லாம் நல்ல ஒரு ஓய்வுதான் தேவை என்று சொன்னான். அதற்கு அந்த மரம், அப்படியா, வா, வந்து தரையில் கிடக்கும் என் வேர்களில் படுத்துக்கொள் என்று அந்த மரம் உருக்கமாக பதிலளித்தது. அவனும் படுத்தான். இந்த நாளுக்காகத்தான் அந்த மரமும் ஏங்கியது. இது ஒரு மரத்தின் கதையல்ல, ஒவ்வொரு பிள்ளையை பெற்றவர்களின் தவிப்பு. சிந்தித்து பாருங்கள், நம் பெற்றோர்களிடம் நம்முடைய தேவையை கேட்டுக்கொண்டே இருக்கிறோம். தன்னை பற்றி கூட சிந்திக்காமல் பிள்ளைகளுக்காக அனைத்தையும் கொடுத்துவிட்டு தனி மரமாக நிற்கிறார்கள். ஆனால் நமக்குத்தான் பெற்றோரிடத்தில் நிறைய தேவையுள்ளது. அவர்களுக்கோ நம்மிடத்தில் எந்த தேவையும் இல்லை. அவர்களுக்கு நம்மிடத்தில் தேவைப்படுவதெல்லாம் அன்பும் அரவணைப்பும் தான் இறுதி வரைக்கும் தேவைப்படும்.
எப்படி அந்த சிறுவன் வளர்ந்து ஆரோக்கியத்தை இழந்து வயதாகி வரும்போது ஒன்றும் இல்லாத அந்த மரம் தன் வேரை கொடுத்து அரவணைத்ததோ, அதே போல்தான் நம் பெற்றோர்களிடத்தில் அனைத்து தேவைகளையும் பெற்றுக்கொண்டு மீண்டும் அவர்களிடத்தில் சென்றாலும் இல்லை என்று சொல்லாமல் தன் மடியில் சாய்த்து அரவணைப்பார்கள். மெழுகுவர்த்தி போல் தன்னை உருக்கி வருத்தி நமக்காக வாழ்க்கை என்னும் வெளிச்சத்தை ஏற்றி வைக்கக்கூடிய நம் பெற்றோர்களை அரவணைப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க.